ஹலோ மக்களே! வெல்கம் பேக் டூ ஷேட்ஸ் ஆஃப் பவ்யா. வெல்கம் பேக் டூ ஒன் மோர் லாங் வீடியோ. ஹோப் எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த டே வந்து உங்களுக்கு ஹேப்பியா போகணும்னு நான் விஷ் பண்றேன். அண்ட் இது ஒரு Thursday vlog. ஒர்க் எனக்கு 6:30க்கே முடிஞ்சிருச்சு. 6:30க்கு அப்புறம் போய் நல்லா குளிச்சுட்டு, ஃப்ரெஷ் ஆயிட்டு, கோவிலுக்கு போனா அதோட ஹேப்பினஸ்ஸே வேற லெவல்ல இருக்கும். நீங்க இந்த மாரி ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இப்படிதான் அந்த டே எனக்கு ஈவினிங்கா ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஈவினிங் vlogல இருந்து தான் இத ஆரம்பிச்சிருக்கேன். அண்ட் உங்களுக்கு பழைய வீடியோல ஷார்ட்ஸ்ல சொன்ன மாரி ஒரு ஃப்ரெண்டு வீக் ஆஃப்ல இருந்தாலுமே எனக்காக வந்து சாப்பிட்றதுக்கெல்லாம் கம்பெனி குடுப்பாங்க. நான் எப்ப கூப்பிட்டாலும் எனக்காக வந்து நிப்பாங்க அப்படின்னு. ஸோ அவங்க தான் இந்த ஃப்ரெண்ட். நான் வீட்டுக்கு ரொம்ப நாளா கூப்பிட்டுருந்தேன். ஆக்சுவலி அவங்க பிஜில இருப்பாங்க. வீட்டுக்கு கூப்பிட்டதுனால இப்ப தான் அவங்களுக்கு வர டைம் கிடைச்சதுனால அப்படியே வந்தாங்க எனக்காக. அண்ட் ஆப்வியஸா Thursdayனா நம்ம பாபா கோயிலுக்கு போயிருவோம்ல. எனக்கு ரொம்ப புடிச்ச பாபா கோயில் எங்க வீட்டுக்கிட்டயே இருக்கு. ஸோ அங்க தான் போயிட்டு வந்தோம் எல்லாருமே. ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வாக்கிங் மாரி போயிட்டு கோவிலுக்குலாம் போயிட்டு ரிட்டர்ன் வந்ததுல. அண்ட் என்னால கன்டினியூஸா லாஸ்ட் வீக் ஒழுங்கா வீடியோ கான்சன்ட்ரேட் பண்ணி போட முடியல. ஏன்னா, ஃபுல்லாவே என் ஃப்ரெண்ட் கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நெனச்சிருந்தேன். இவன் என் கூட இருந்தாலே ரொம்ப ஃபன், ரொம்ப சிரிச்சுட்டே இருக்கலாம். அவ்ளோ ஹேப்பினஸ் இருக்கும். ஸோ, அதனால அப்படியே டைம் போனதே தெரியல. எடிட் பண்ணவும் சுத்தமா டைம் இல்ல. ஒர்க் அவ கூட இருந்து அப்படியே டைம் பண்ணிட்டுருந்தேன். அண்ட் இப்படி தான் போச்சு எங்க Thursday. அண்ட் நெறைய லாஃப், நெறைய நைட் ஸ்டோரீஸ், நெறைய ஷேர் பண்ணிக்கிட்டோம் பர்சனலா. லைக் அவ்ளோ டே நல்லா போச்சு. அண்ட் நெக்ஸ்ட் டே அவளுக்கு வந்து வீக் ஆஃபா இருந்துச்சு. அண்ட் எனக்கு ஷிஃப்ட்டா இருந்தது. ஸோ நான் அவள டிஸ்டர்பே பண்ணல. அவளுக்காக அவளுக்கு புடிச்சது எல்லாமே நான் வந்து முன்னாடியே அம்மாகிட்ட சொல்லி வச்சிருந்தேன். இதெல்லாம் செஞ்சு குடுக்கலாமா அப்படின்னு. ஸோ அம்மாவும் அதுக்கேத்த மாரி ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. அண்ட் அம்மாக்குமே இந்த மாரி யாராச்சும் வீட்டுக்கு வந்தா ரொம்ப பிடிக்கும். ஸோ என் வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்தாலே எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஜாலியா இருக்கும். ஸோ டச் வுட் ரொம்ப லக்கி நாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்தா. எனக்கு ஒர்க் இருக்கிறதுனால நான் 9:00க்கே ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் அவள வந்து நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க விட்டுட்டேன். அவ நல்லா பொறுமையா எந்திரிக்கட்டும் வீக் ஆஃப் தானே அப்படின்னு. ஸோ எந்திரிச்சோனே அவளுக்கு புடிச்சது எல்லாமே குடுத்தா அவளும் ஹேப்பியா ஃபீல் பண்ணுவா. அண்ட் ரொம்ப 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 ஃபன் பெர்சன். அவ்ளோ ஹேப்பியா இருக்கும். நான் வந்து உங்களுக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. பட் அவளுக்கு தமிழ் தெரியாது. பட் அவ கூட இருந்தாலே ஒரு ஹேப்பியா இருக்கும். அவ சொல்லிட்டே இருப்பா. லைக் என்ன மாரி கஷ்டம் இருந்தாலும் நம்ம சிரிச்சுட்டே இருக்கணும் பவ்யா, பார்த்துக்கலாம் அப்படின்னு. இவ ரொம்ப ஜூனியர் என்ன விட. பட் ரொம்ப ஹேப்பியா இருக்கும் அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுல. ஸோ ஜூனியர், சீனியர் காம்போ இருக்கும்ல அந்த மாரி தான். அண்ட் எப்பவுமே சொல்லுவாங்க, இவன்ட்டு இல்ல என் கூட இருக்கிற எல்லாருமே என் டீம்மேட்ஸ் எல்லாருமே சொல்லுவாங்க. நான் லைக் ரொம்ப சைலண்ட் லாஸ்ட் வீடியோல சொன்ன மாரி ரொம்ப தெரிஞ்சவங்க கூட தான் நல்லா பேசுவேன். லைக் இன்ட்ரோவர்ட்டும் இல்ல, எக்ஸ்ட்ரோவர்ட்டும் இல்ல அந்த மாரி ஒரு டைப் நானு. ஸோ இவங்க எல்லாருக்குமே நான் அவங்க கூட இருந்தாலும் ரொம்ப பிடிக்கும். சொல்லிட்டே இருப்பாங்க, "ஆஃபீஸ்க்கு வா, லீவ் போடாத" அப்படின்னு. ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு நாள் கூட ஜூன் மந்த்ல லீவ் போடாம ஒர்க் போயிருக்கேன் இவங்களுக்காகவே. லைக் ஹேப்பியா இருக்கும் இவங்க இருந்தாலே. ஸோ நான் லீவே போடாம வேலைக்கு போயிட்டுருக்கேன். அண்ட் நிஜமாவே ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் பிடிக்காதவங்களுக்கு சொல்றேன். ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் ரொம்பவே ஃபன்னா தான் இருக்கும். அட்லீஸ்ட் ஹைப்ரிட் மோட்ல இருக்கவங்களுக்கு சொல்றேன். நிஜமாவே ஹைப்ரிட் மோட் கிடைச்சவங்களுக்குலாம் லக்கி தான். ஏன்னா டெய்லி வீட்லயே உட்காந்து அந்த மாரி ஒரு ப்ரொடக்டிவா இல்லாத மாரி இருக்கும். பட் ஆஃபீஸ் போனா நெறைய பண்ற மாரி இருக்கும். டேவே அப்படியே ரொம்ப ஆக்டிவா போகும். வீட்ல ஒரு 1/2 அன் ஹவர் செய்ய வேண்டிய வேலைய நம்ம ஆஃபீஸ்ல ஒரு 10 மினிட்ஸ்லயே செஞ்சிரலாம். ஸோ அந்த மாரி ஒரு ப்ரொடக்டிவா இருக்கும் டே. அண்ட் ஆக்சுவலி இது ஃப்ரைடே. ஸோ ஃப்ரைடே வந்து ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு தான் அம்மா ப்ரிப்பேர் பண்ணிட்டுருந்தாங்க. அவங்க ஆந்திரா சைட் டிஃப்ரெண்ட்டா சாப்பிடுவாங்க. நம்ம தமிழ்நாடு சைட் டிஃப்ரெண்ட்டா சாப்பிடுவோம்ல. பட் அம்மா வந்து அவளுக்காக என்னென்ன பிடிக்கும்னு தெரிஞ்சு வச்சுட்டு முன்னாடியே செஞ்சுட்டுருந்தாங்க. அண்ட் உங்க லைஃப்ல இந்த மாரி யாராச்சும் பெர்சன் இருக்காங்களா? அப்படின்னு ஷேர் பண்ணுங்க. சீனியரா, இல்ல ஜூனியரா, இல்ல இந்த மாரி எந்த மாரி பெர்சன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? லைக் அவங்க இருந்தாலே நீங்க ஹேப்பியா ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு. இது ரொம்ப லாங் டைம் ஃப்ரெண்ட்ஷிப்பும் கிடையாது. ரொம்ப ஷார்ட் டைம்ல ரொம்ப க்ளோஸான மெம்பர்ஸ். லைக் அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியல. உங்களுக்கு அந்த பாண்ட், வேவ் லென்த் எல்லாமே இருந்துச்சுன்னா நல்லா க்ளோஸ் ஆயிருவோம்ல. ஸோ அந்த மாரி தான். அண்ட் நான் வந்து அவங்களுக்கு ட்ரூவா இருந்தேன். அண்ட் அவங்களுமே எனக்கு ட்ரூவா இருந்தாங்க. அதனால தான் எங்களுக்கு ஈஸியா செட் ஆயிருச்சு. அண்ட் அவங்களுமே ஃபன் பெர்சன், நானுமே ஃபன் பெர்சன். ஸோ அது ரொம்ப ஈஸியா இருந்துச்சு எங்களுக்கு ஜெல் ஆகுறதுக்கு. ஸோ அந்த மாரி தான் இந்த ரிலேஷன்ஷிப் அப்படியே கன்டின்யூ ஆச்சு. ஸோ ஆக்சுவலி இதுவும் ஒரு டிப் தான். லாஸ்ட் வீடியோல சொன்ன மாரி எப்படி ஃப்ரெண்ட்ஷிப் கிரியேட் பண்றதுன்னு. இப்படி நம்ம அது ட்ரூவா இருந்தாலே ஆட்டோமேட்டிக்கா அதுவே போற போக்குல ஃப்ளோல செட் ஆயிரும். நம்ம அதுக்கு எஃபோர்ட் போட்டு ஸ்டே பண்ணி வச்சுக்கணுன்ற ஒரு கட்டாயமா இருக்காது. ஸோ அப்படிதான் இருந்துச்சு எங்களுக்கும். கண்டிப்பா எல்லாருக்கும் நான் விஷ் பண்றேன். லைஃப்ல இந்த மாரி ஒரு பெர்சன் உங்க கூட இருக்கணும். லைக் டவுனா இருக்கும்போது மோட்டிவேட் பண்றதுக்கு. அண்ட் யாராச்சும் அப்படி இருந்தாங்கன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் உங்க ஸ்கூல் ஃப்ரெண்டா இருக்கட்டும், இல்ல உங்க காலேஜ் ஃப்ரெண்டா இருக்கட்டும், இல்ல ஒர்க் ஃப்ரெண்டா இருக்கட்டும், இல்ல யாரா வேணா இருக்கட்டும். ஸோ அப்படி ஒரு பெர்சன் கிடைச்சிருந்தா நீங்களுமே பெரிய லக்கியான பெர்சன். அண்ட் அவங்களுக்கு எப்பவுமே நீங்க ட்ரூவாவே இருங்க. அதுதான் நம்பளுக்கு வந்து ஹேப்பினஸ் குடுக்கும். மறுபடியும் ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் போல கோயிலுக்கு போயிருந்தோம். நான் ஏன் இவ்ளோ கோயிலுக்கு போறேன்னு கண்டிப்பா உங்களுக்கு டவுட் வரும். Thursdayவும் போறேன், Fridayவும் போறேன், Saturdayவும் போறேன் அப்படின்னு. எனக்கு ஏன்னு தெரியல. பட் போனா எனக்கு நல்லா இருக்குன்னு தோணுது. அதனால தான் நான் போறேன். மத்தபடி எனக்கு என்னன்னு தெரியல. உங்களுக்கு அப்படி என்ன மாரி யாராச்சும் இருந்தீங்கன்னா சொல்லுங்க. இல்ல நான் மட்டும் தான் அப்படி கோயில் கோயிலா போறேனா அப்படின்னு. ரொம்ப கோயிலுக்கு போக ஆரம்பிச்சுட்டேன் இப்பல்லாம். பட் எனக்கு புடிச்சிருக்கு அது போறது. அதனால அப்படியே கன்டின்யூ பண்ணிட்டுருக்கேன்.
வீக்லி 3 டேஸ் 3 டிஃப்ரெண்ட் கோயில்ஸ்க்கு போயிட்டுருக்கேன். ஃப்ரைடே ஒரு கோயில், தேர்ஸ்டே ஒரு கோயில், சாட்டர்டே ஒரு கோயில் அப்படின்னு. ஏன்னு தெரியல. பட் எனக்கு அப்படியே ஹாப்பினஸ் குடுக்குது. அண்ட் கோயில்ல பிரசாதம் குடுத்தா அதோட ஹாப்பினஸ்ஸே வேற லெவல் தான். ஸோ அன்னைக்கு கோவில்ல வந்து சர்க்கரை பொங்கல் குடுத்துருந்தாங்க. அண்ட் வீட்ல அம்மா வந்து கேசரி செஞ்சிருந்தாங்க பிரசாதமா. ஸோ நல்லா சாப்பிட்டு அப்புறம் ஈவினிங் போல ஒரு 7:00 அப்படி ஆயிடுச்சு. அண்ட் ஃப்ரெண்டுக்கு வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம் அப்படின்னு நானும் ஃப்ரெண்டும் சும்மா வாக்கிங் மாரி போய் சாப்பிட்டு வந்தோம். அண்ட் இப்படி தான் போச்சு. ஆக்சுவலி நான் தேர்ஸ்டே, ஃப்ரைடே எல்லாமே சேர்த்து ஒரே விலாக்ல போட்டுட்ருக்கேன். நான் அப்படியே ஒர்க்கும் பேலன்ஸ் பண்ணிட்டு, விலாகும் எடுத்துட்டு, அப்படியே ஃப்ரெண்டு கூட என்ஜாய் பண்ணிட்டு, டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு, ஸோ எல்லாமே நான் அப்படியே கவர் பண்ணிட்டுருந்தேன். லைக் மல்டி டாஸ்கிங் மாரி தான். பட் ஹாப்பியா இருந்துச்சு எனக்கு இந்த வீக் ஃபுல்லாவே. அண்ட் எஸ் இப்போ நம்மளுக்கு ஜூலை ஆரம்பிக்க போது. மறுபடியும் பேக் டூ நார்மல் நெறைய ஒர்க் லோட் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு அப்படியே பேலன்ஸ் ஆயிட்டு போயிட்டே இருக்கு லைஃப். அப்புறம் நானும் என் ஃப்ரெண்டும் போய் நிப்பட் மசாலா சாப்பிட்டோம், பானிபூரி சாப்பிட்டோம். ஸோ அவங்களுக்கு எல்லாமே இங்கே டிஃப்ரெண்ட்டா இருக்கும்ல. லைக் நம்மளும் இப்போ வேற ஊருக்கு போனா நெறைய ட்ரை பண்ணணும்னு தோணும்ல. ஸோ அந்த மாரி தான் அவங்களும் இங்க ட்ரை பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்குமே புடிச்சிருந்துச்சு. அண்ட் எனக்குமே இந்த கடை நல்லா தெரியும். ஸோ நாங்க போய் நல்லா சாப்பிட்டுட்டு, அப்புறம் அம்மாக்கு தைக்கிறதுக்கு லைனிங் கேட்டிருந்தாங்க. யாரோ கஸ்டமைஸ்டு ஃப்ராக் அந்த மாரி கேட்டிருந்தாங்க. ஸோ தைக்கிறதுக்கு லைனிங்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு லைனிங்லாம் வாங்கிட்டு, அப்புறம் ஃப்ரெண்டுக்கு டெம்பர்லாம் மாத்திட்டு, ஸோ இப்படி அந்த டே ரொம்ப காமா போச்சு. ஒர்க் வேற சீக்கிரம் முடிஞ்சிருச்சு. அண்ட் ஃப்ரைடே சொல்லவே வேண்டாம். ஒர்க் ஈவினிங் மேல வந்துச்சுன்னா ஜாலியா இருக்கும். அண்ட் உங்களோட ரிலாக்சேஷன் டைம்ல லைக் ஃப்ரைடே ஈவினிங் வந்துச்சுன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஆப்வியஸா சாட்டர்டே, சண்டே லீவா இருந்துச்சுன்னா லைக் ஸ்கூலோ சரி, காலேஜ், ஒர்க் எல்லாமே லீவா இருந்தாலுமே ஒரு மாரி ஹாப்பினஸ் குடுக்கும். அந்த ஃப்ரைடே நைட் நம்ம Instagram பார்த்துட்டு, YouTube பார்த்துட்டு, புடிச்ச வீடியோஸ் பார்த்துட்டு தூங்கும்போது, அதோட ஹாப்பினஸ்ஸே வேற மாரி இருக்கும். அண்ட் நான் அந்த மாரி தான் பண்ணுவேன். ஃப்ரைடே நைட் வந்துச்சுன்னா, நல்லா சாப்பிட்டுட்டு நம்மளுக்கு என்ன வீடியோ பிடிக்குமோ அத உட்காந்து பார்த்துட்டு, அப்புறம் தான் நான் தூங்குவேன். அண்ட் அம்மா வந்து கஸ்டமைஸ்ட் பேங்கிள் பண்ணியிருந்தாங்க ஒரு கஸ்டமருக்காக. ஸோ அவங்க பிங்க் கலர்ல கேட்டதுனால அம்மா அவங்களுக்கு பண்ணி குடுத்தாங்க. ஸோ ரொம்ப நல்லா வந்திருந்துச்சு அவுட்புட். அண்ட் அம்மாக்கு பெரிய பெரிய ஹேட்ஸ் ஆஃப். லைக் இவ்ளோ பொறுமையா உட்காந்து இவ்ளோ போட்டதுக்கு. அண்ட் அம்மாக்கு மட்டும் இல்ல, இந்த மாரி ஆர்ட் ஒர்க் பண்ற எல்லாருக்குமே பெரிய பெரிய ஹேட்ஸ் ஆஃப். லைக் ரொம்ப பெரிய எஃபர்ட்ஸ் வேணும் அதெல்லாமே பண்றதுக்கு. அவ்ளோ ஈஸியான டாஸ்க் கிடையவே கிடையாது. அதனால தான் ஒரு ஒரு வேலையுமே ஒரு ஒரு பிஸ்னஸுமே ஸ்மால் பிஸ்னஸோ எந்த ஒரு பிஸ்னஸ் எந்த ஒரு வேலையா இருந்தாலுமே அவங்களோட எஃபோர்ட் ரொம்ப அதிகமா இருக்கும். நம்ம இந்த சின்ன சின்ன எஃபோர்ட்ஸ அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிச்சோம்னாலே அவங்களுக்கு நெறைய பெரிய இன்ட்ரெஸ்ட் வரும் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு. அம்மா வந்து 25 இயர்ஸா டெய்லரிங் பிசினஸ் தான் பண்ணிட்டுருக்காங்க. லைக் மேரேஜ் ஆன புதுசுலேருந்தே அம்மா டெய்லரிங் தான் பண்ணிட்டுருக்காங்க. லைக் 25 இயர்ஸ்ன்றது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. எவ்வளோ நேரம் உட்காந்து தைக்கணும் ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு அப்படின்லாம் பார்த்தா, லைக் ரொம்ப பெரிய டாஸ்க் தான். அவங்க வீட்ல வேலையும் செஞ்சுட்டு, எங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு, காலேஜுக்கு அனுப்பிச்சு, இப்போ வேலைக்கு அனுப்பிச்சு, இப்போ வரைக்குமே லஞ்ச் அவங்க தான் ப்ரிப்பேர் பண்றாங்க. அண்ட் அப்பா வெளியில போய் வேலை செய்றாங்க. ஸோ எல்லா பேரண்ட்ஸ்க்குமே பெரிய பெரிய ஹேட்ஸ் ஆஃப். லைக் நம்ம இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ல எல்லாமே நம்மளுக்கு வந்து ஃபோன்லேயே ஆக்சஸபிள். பட் அந்த ஜென்ரேஷன்லலாம் எதுவுமே கிடையாது. அப்போ நெனச்சு பாருங்க, அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மள வளர்த்திருப்பாங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருப்பாங்க. ஒரு ஒரு விஷயமும் எவ்வளோ கஷ்டப்பட்டு யோசிச்சு பண்ணியிருப்பாங்க. இப்ப எல்லாமே ஆக்சுவலி சொல்லப்போனா, ஓரளவுக்கு இன்டர்நெட் வந்ததுனால எல்லாமே ஆக்சஸ் பண்ண முடியுது. அப்பலாம் அப்படி கிடையவே கிடையாது. ஸோ பார்த்துட்ருக்க எல்லாருக்குமே சொல்றேன், பேரண்ட்ஸ நல்லா பார்த்துக்கோங்க. அண்ட் இது இன்க்ளூடிங் எனக்கும் தான். ஸோ நம்ம எல்லாமே டீனேஜ்ல இருக்கோம்ல, நம்ம பேரண்ட்ஸ நம்ம தான் பார்த்துக்கணும். என்னைக்குமே அவங்கள கஷ்டப்பட வைக்கக்கூடாது. அண்ட் கண்டிப்பா எஸ், இன்னைக்கு அம்மாவோட பர்த்டே. ஸோ ஹாப்பி, 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 ஹாப்பி பர்த்டேம்மா. நான் எப்பவுமே இருப்பேன் உங்களுக்கு. ஸோ அண்ட் நீங்க விஷ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். லைக் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன்ல, அதில விஷ் பண்ணியிருந்தீங்க. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அம்மா சார்பாகவும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் என் சார்பாகவும் ரொம்ப தேங்க்ஸ். லைக் நீங்க லிட்டரலி ஒரு ஃபேமிலி மாரி என்ன பார்க்குறீங்க. என்னோட சிங்கிள் சிங்கிள் ஸ்டெப் குரோத்தையுமே உங்க குரோத் மாரி நெனச்சு எனக்காக நீங்க ஹாப்பி ஃபீல் பண்றீங்க. அண்ட் எஸ், இந்த சப்போர்ட்டுக்குலாம் ரிட்டர்ன் கிஃப்ட் எனக்கு என்னன்னு தெரியல. பட் நான் கண்டிப்பா ஒரு நாள் நீங்க நெனைக்கிற மாரி நல்லா ரீச் ஆவேன்னு மட்டும் தோணுது. ஸ்லோ பட் நம்ம வின் பண்ணிருவோம். கண்டிப்பா எல்லா வீடியோலயும் சொல்ற மாரி தான். அண்ட் எஸ், இக்னோர் மை மண்ட மேல கொண்ட. அன்னைக்கு என்னோட குவிஸ் லாஸ்ட் டேட் போல. அது ரொம்ப லேட். லைக் லாஸ்ட் மினிட்ல தான் எனக்கே தெரியுது. நான் அப்ப தான் போய் உட்காந்து பண்ண ஆரம்பிக்கிறேன். எப்பவுமே இப்படிதான் நான் கொஞ்சம் அப்படியே கான்சன்ட்ரேஷன் எல்லா பக்கமும் இருக்கிறதுனால என்ன, எங்க, எப்போ, எப்படி இப்படிதான் போயிட்டுருக்கு. அன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஞாபகப்படுத்துனதால அன்னைக்கு போய் பண்ணேன். அண்ட் முடிச்சுட்டோம். அண்ட் என் ஃப்ரெண்ட் அவ்ளோ சிரிக்க வச்சுட்டு இருந்தாங்க என்ன. அதனால தான் இப்படி விழுந்து விழுந்து மாத்தி மாத்தி சிரிச்சுட்ருக்கோம். ஸோ ஒரு வழியா எல்லா எம்டெக் வேலையும் முடிச்சுட்டு, ஃப்ரைடே நைட்டு லேப்டாப்ப மூடி வைக்கும்போது, அதோட கிக்கே வேற லெவல் தான். அண்ட் ஃபைனலா அவளுக்கு ஒரு நல்ல ஆயில் மசாஜ் பண்ணி விட்டேன். ஸோ பிஜில ஆப்வியஸா நாங்க இதெல்லாம் மிஸ் பண்ணியிருப்போம்ல. நானுமே பிஜில இருக்கும்போது எனக்காக என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே செஞ்சாங்க. கண்டிப்பா ஊர் விட்டு ஊர் வந்தவங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல. எனக்கு எப்படி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்களோ, நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நெனைக்கிறேன். இப்ப நான் வீட்லருந்து போற சப்போர்ட் எனக்கு இருக்கு. பட் அவங்க ஊர் விட்டு ஊர் வந்து படிச்சு பிஜில இருக்காங்க, வேல பார்க்குறாங்க.
எல்லாமே இருக்கு. ஸோ என்னால முடிஞ்ச குட்டி, குட்டி சப்போர்ட், என்னால முடிஞ்ச வீட்டு சாப்பாடு, இல்ல என்னால முடிஞ்ச வீட்ல ஏதாச்சும் ஸ்பெஷலா பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு போய் குடுக்குறது. இந்த மாரி எனக்கு பண்ணணும்னா ரொம்ப பிடிக்கும். நான் வந்து அதுக்கெல்லாம் ரிஸ்க் லைக் ரொம்ப கஷ்டம் அதெல்லாம் நினைக்கவே மாட்டேன். அண்ட் எங்க வீட்ல இருக்கவங்களும் அப்படி நினைக்கவே மாட்டாங்க. பண்ணணும்னு தான் தோணும். ஸோ அந்த மாரி தான். அண்ட் இவளுக்கு நல்லா ஆயில் மசாஜ் பண்ணிட்டு, அவ நல்லான்னு சிரிக்க வச்சுட்டுருந்தா. ஸோ அப்படியே அந்த டே ஃபன்னா போச்சு எங்களுக்கு. ஸோ கிரேட்ஃபுல் தான் ஆக்சுவலி அந்த டேக்கு. எவ்வளோ கஷ்டமா லைக் லைஃப் எவ்வளோ கஷ்டமா இருந்தாலும், இந்த மாரி 1 ஆர் 2 டே ஹேப்பியா போம்போது, நிஜமாவே நல்லா தான் இருந்துச்சு. அண்ட் ஷி டிசர்வ்ஸ் தட் ஆயில் மசாஜ். எஸ் கண்டிப்பா உங்க லைஃப்லயும் இந்த மாரி ஒரு ஃப்ரெண்ட் கிடைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இவ்வளோ நேரம் என் வீடியோவ பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப, ரொம்ப, ரொம்ப தேங்க்ஸ். ஸோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா, கண்டிப்பா கமெண்ட் பண்ணிட்டு, லைக் பண்ணிட்டு பாருங்க. ஸோ தட் எனக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்கள அடுத்த ஒரு ஹேப்பி வீடியோல சந்திக்கிறேன். அதுவரைக்கும் நீங்களும் சேஃபா பத்திரமா இருங்க. ஸோ எஸ். தேங்க்ஸ். டாட்டா. டேக் கேர். டாட்டா. பாய். உங்கள அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.